கார்த்திக் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மால்வாக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. முதல்ல இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை குடுத்தது உண்மையிலேயே இந்த அஞ்சலிக்கு சாதகமா போய் முடிஞ்சிருச்சு. அதுவும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் அத்தைகிட்ட சொல்லி இந்த ஒரு சைன வாங்கி தர சொல்றேன். அது கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவிய ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த அஞ்சலி நெனச்சதும் நடக்க போறதில்ல. பைரவி நெனச்சதும் நடக்க போறதில்ல. கடைசியில கௌதமும், இலக்கியாவும் இப்படி பிசினஸ்ல மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவங்களுக்கு இந்த பணம், சொத்து இது எதுவுமே தேவையில்ல. அதுவும் இல்லாம சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ தொடங்கி, அந்த ஒரு பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல மேல வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாரி வந்து நெனச்சாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனிய எப்படி வந்து எஸ்எஸ்கேவையும் தாண்டி முதல் இடத்துல வச்சுட்டு இருந்தாங்களோ, அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனிய தொடங்கி, அந்த கம்பெனிய முதல் இடத்துக்கு கொண்டு போகணும்னு நெனச்சாங்க. ஆனா கடைசியில எல்லாருமே இப்படி பஞ்சு மில்லுல வேலை செய்வாங்க, மில்லுல வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ யாருக்குமே இந்த விஷயம் தெரியதில்ல. ஆனா நம்ம இலக்கியா எங்க வேலை செய்றாங்க அப்படின்னு கௌதம்க்கும், கௌதம் எங்க வேலை செய்றாருன்னு இலக்கியாவுக்கும் தெரிஞ்சிடுது. அடுத்ததா நம்ம ரேவதி, ஜானகி இவங்களோட தியாகம் இவங்க 2 பேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. இதுல இருந்தே கௌதம் மேல 2 பேரும் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, தன்னோட மருமக மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிற நிலைமையில அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அ இவங்க கார்த்திக்கோட பிரச்சனை, இவங்க கண் முன்னாடி வருது. நம்ம ஜானகியும் கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு, அதாவது அ இலக்கியா வந்து சொல்றாங்க, "கௌதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் தொடங்குனீங்கன்னா கூட, கண்டிப்பா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட நீங்க எடுத்து நடத்தலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது இதுக்கு இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம். இன்னும் பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம ரூ. 200,00,00,000 ப்ராஜெக்ட் அப்படின்னா, கண்டிப்பா அது மிக பெருசு. அதுவும் இல்லாம இது நம்ம கௌதம் இதுக்கு முன்னாடி கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி வச்சுட்டு இருந்ததுனால கிடைக்கல. நம்ம கௌதம்க்கு இது எப்படி கிடைச்சது? கௌதமோட திறமைக்காக மட்டுமே. அந்த ஒரு திறமைய வச்சு தான் இப்போ மிகப்பெரிய ஆளா வளர போறாங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னசா பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதன் மூலியமா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போறாரு. இது உண்மையிலேயே கேட்கும்போது கார்த்திக்குக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கௌதம் எதுவுமே பண்ணல. கௌதம் அவர் பாட்டுக்கு அவர் வேலைய செஞ்சுட்டு இருக்கும்போது, கார்த்திக் என்ன சொல்றாரு, அதாவது இந்த கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நிம்மதியாவே வாழ விட மாட்டான். என்ன வாழவே விட மாட்டான் அப்படின்ற மாரி நெனச்சு, நம்ம கௌதம் எதுவும் பண்ணாதப்பவே அந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ கௌதம் அதாவது கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திக் முன்னாடியே போய் நிக்க ஆரம்பிச்சுறாங்க. "இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது கார்த்திக்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி நிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த மால்வாக் ப்ராஜெக்ட்ல நான் இருக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சேன். ஆனா இந்த மால்வாக் ப்ராஜெக்ட்டே என்னோடது தான் அப்படின்றத நீ மறந்துட்ட கார்த்திக். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கார்த்திக்கோட முகத்திரைய கிழிக்கிற மாரி வந்து செய்றாங்க. அதுவும் இல்லாம இந்த கம்பெனிய நீ என்கிட்ட இருந்து புடுங்குனத கூட நான் வந்து மன்னிச்சுருவேன். ஆனா என்னோட திறமைக்கு கிடைச்ச ஒரு இந்த ப்ராஜெக்ட்ட நீ அபகரிச்சுக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சல்ல, கண்டிப்பா அதுக்கு நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து நடத்த தான் போறேன். இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது கார்த்திக் அப்படின்ற மாரி சொல்லி, கார்த்திக்குக்கு ஒரு மிகப்பெரிய அடிய குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம நம்ம கௌதம் மட்டும் இந்த ப்ராஜெக்ட்ட நல்லபடியா முடிச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அடுத்ததா ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.